தற்போது வந்திருக்கும் புதிய செய்தி. பாமக சின்னம் தொடர்பான வழக்கில் அன்புமணிக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவும் சென்னை உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பாமகவின் பெயர், கொடி, சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை கோரி ராமதாஸ் தாக்கல் செய்த மனுவில் உரிமையியல் நீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. அன்புமணி மற்றும் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உரிமையியல் நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது. ராமதாஸ் தரப்பில் தாக்கல் செய்த மனுவின் அடுத்த விசாரணை மார்ச் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பாமக சின்னம் தொடர்பான வழக்கில் அன்புமணிக்கு நீதிமன்றம் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்ஜி சொல்ல கேட்போம். ராம்ஜி, வணக்கம். கூடுதல் தகவல் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு தந்தையான ராமதாஸ் அவரின் மகன் அன்புமணி ராமதாஸ் ஏற்பட்ட மோதல் காரணமாக கட்சி இரண்டாக செயல்பட்டு வருகிறது. தற்போது 2 அணியாகவும் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில பாமகவின் பெயர், கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த அன்புமணிக்கு தடை விதிக்க கோரி கட்சியின் தலைமையாக தம்மை அறிவிக்க கோரியும் அந்த கட்சியின் நிறுவனரான ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதே போல சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்கு, அதாவது சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்று நீதிபதி தர்மபர்வு முன்பு விசாரணை கொண்டது. ராமதாஸ் மனு குறித்து அன்புமணி மற்றும் தேர்தல் ஆணையம் தரப்புல பதில் மனு தாக்கல் செய்ய அன்புமணிக்கு இன்றைக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. தகவலுக்கு நன்றி ராம்ஜி.